மன்மதன் தான் என்னோட முதல் படம், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். இப்போ நம்ம சினிமானா நம்மளை கூட்டின்னு போயிட்டு ஒரு ஆர்டர்கிட்ட போய் ஸ்கெட்ச் போட்டு டே இது டிசைன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நினச்சா அங்கே போனால் வந்து இந்த ஃப்ளவர் ஹவுஸை தொடச்சி வை. ஆதி படம் போய் இன்றைய முதலமைச்சர் விஜயோட படம் ஆதி, அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த படத்தில் போய் பார்க்குறேன். நீ எதுக்கு வந்தீங்க அப்படின்னாரு. சார் இல்லை சார் காலேஜ் முடிச்சிட்டேன், சத்திரமா இது அப்படின்னாரு. ஒரு டாக்டர் கான்ஃபரன்ஸ், ஆல் இண்டியா டாக்டர் கான்ஃபரன்ஸில் நானும் ரஞ்சித்து போயிட்டு வரைஞ்சிருக்கிறோம். அது எனக்கு வந்து ரஞ்சித்தை கூட்டின்னு போனேன். இந்த மாதிரி ரஞ்சித் சினிமாவில் இருக்கும்போது வருமானத்துக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கு சும்மா 2 டைம் என் கூட வந்திருக்கிறார். ஷூட்டிங் முதல் நாள் ரஞ்சித் வந்து ஆக்ஷன் கட்டு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து முடிச்சாப்புல ராஜீவ் சார் ஃபோன் அடித்தேன். சொல்லி என்னன்றாரு, இல்லை இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறேன். இது படம் பண்ணுறியா, என்ன பண்ண, எப்போ பண்ணுறேன், சரி சரி ஓகே கிட்ட பண்ணுறேன், எல்லாம் இப்பயே பண்ண போகிறான் போல இருக்கேன்னு நினச்சிக்கிறாரு. இல்லை சார் அந்த ஷூட்டிங் அப்போ இது வே போன வைடா. இல்லை சார் பீஸான்னு ஒர்க் பண்ணுறேன். சரி என்ன அப்போ வை போன வைனாரு. ஓமை கடலெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப சம்பளம்லாம் இல்லை, சும்மா போயிட்டு வர்றதுக்கு. அதெல்லாம் நான் அவர் வந்து ரொம்ப அந்த டேரக்டர் வந்துட்டு சார் உங்களுடைய ஃபேன், நான் உங்களுடைய ரசிகர், நான் நீங்கள் பண்ணணும். சரி ஓகே நான் பண்ணுறேன். படம் வந்து ஆரம்பிக்கும் போது தான் கார்டு எடுக்கணும். நான் ஆரம்பிக்கும் போது கேட்டுனே இருக்கிறேன் பணம் கட்ட போகிறேன்னு. அவங்க ஏதோ காரணம் சொல்லிட்டே இருந்தாங்க. இவங்களுக்காக ப்ரொடியூசர் நிற்க மாட்டான். படம் முடிஞ்சிடுச்சு. இல்லை படம் முடிச்சுட்டு வந்து கேட்குறேன் சார் நான் முதல்ல கேட்டேங்க உங்களை, அதெல்லாம் முடியாது உங்களுக்கு, எப்படி நீங்கள் எடுப்பீங்க, சரி என்ன படம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்க இப்போ, இல்லை எப்படி நீங்கள் சரி காசு வாங்குறீங்க வாங்கலையா அப்போ நான் எடுத்துன்னு போயிடுவேன். கார்த்திக், இன்னைக்கு விருந்தினர் பக்கம் செக்மெண்டோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாம். அட்டகத்தி, பீட்சா, கபாலி, காலா, கர்ணன் போன்ற பிரம்மாண்டமான திரைப்படங்களின் கலை இயக்குனர் டி. ராமலிங்கம் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து ஆர்ட் டைரக்டராக கிட்டத்தட்ட 30+ ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து நிறைய படங்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். அதை தாண்டி ஃபஸ்ட்டு ஆர்ட் டைரக்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் எங்கே சார் வந்துச்சு? ஓகே அந்த டிசிஷன் நான் வந்து ஒரு கலை இயக்குனராக ஆக போகிறேன் அப்படின்ற அந்த தாட் எங்கே சார்? ஸோ நான் வந்து +2 படிக்கும் போதே நான் யோசிச்சிட்டேன். ஓகே நான் பேசிக்கலி வந்து படம் வரைவேன். படம் வரையும் பொழுது நம்மளுக்கு வரைஞ்சிட்டே படம் வரைதான் சினிமா மீது ஒரு ஆசை. நமக்கு சினிமா வந்து சினிமா தானே எல்லாருக்குமே, நம்ம பொதுவாக அந்த காலகட்டத்தில் சினிமா ஆசை வரும், படம் பார்ப்போம். அதை தாண்டி நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அது சினிமா வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்போது ரஜினி ரசிகர் அப்படி இப்படி இருக்கும்போது நம்ம படம் வரைகிறோம் சினிமாவுக்கு எப்படியா போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்போது நான் என்ன படம் வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி என்னவா இருக்கும் அப்படின்னு சின்னதாக நம்ம ஊர்லலாம் டெக்கு போடுவாங்க. டெக்கில் போகும்போது இந்த ஆர்ட் கலை அப்படின்னு ஒரு கிராஃப்ட் வரும். அதில் தோட்டாதரணி அப்படின்னு ஒரு பேர் வரும். என்னடா அது கலை தோட்டாதரணி ரொம்ப நாள், ஆனால் சண்டை போயிடுச்சுன்னா சண்டை போடுறாங்க, அதை ஒருத்தர் சொல்லி கொடுப்பாரு, நம்மளுக்கு தெரியும். டைரக்ஷன் பண்ணுறாருன்னு தெரியும். அப்புறம் கேமரா படம் பிடிப்பாங்கன்னு தெரியும். அப்போ இந்த கலைன்றது என்ன அதில் அப்படின்றது நம்ம நினச்சுன்னா இப்போ எல்லாமே ஊராக இருக்கும், அங்கே போயிட்டு அப்படியே பிடிச்சிட்டு வந்துடுவாங்க, அப்படியே ஷூட் பண்ணுவாங்க நம்ம நினைப்போம்ல. ஆனால் அதெல்லாம் உருவாக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அது வந்து பின்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்ன்றது நம்மளுக்கு தெரியல. கலைன்ற அதை முதல்ல தேடுறது என்னதான் தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ தான் அது வந்து இது மாதிரி சினிமா செட்டு போடுறாங்க. அப்படி எங்கள் ஊரில் இருந்து சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்களாம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு அம்மா ஒருத்தவங்க அசோக் நகரில் ஆக்சுவலாக இருந்தாங்க. அசோக் நகருக்கு வடபழனி ரொம்ப பக்கம் இல்லை, அந்த சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாரும் அசோக் நகர் பகுதியில் தான் இருப்பாங்க. இப்போது வந்துட்டு நான் இந்த மாதிரி தம்பி இந்த ஏவிஎம் ஸ்டூடியோ போனோம்பா, அது ஃபுல்லாக அட்டையாலேயே வச்சுக்கிறானுங்க, வீடுகிடலான அட்டையால் வச்சுக்கிறாங்களா வீடு. அப்புறம் திரும்ப போகும்போது செட்டு மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குதுங்க, அதுக்கு ஒரு ஆள் தான் வந்து தோட்டாதானே அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கினேன். +2 அதை தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் இங்கே காலேஜ் படிக்கும்போது நான் காலேஜ் ஓவியக் கல்லூரியில் படித்தேன், காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். சினிமா தாண்டி சினிமா யோசனை தான் வரேன் நான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அதான் நம்ம ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் ஆகணும், ஒரு எப்படியா இருந்தாலும் ஆர்ட் டைரக்டர் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டு. அதுக்கப்புறம் நான் அந்த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்கிறேன். அதை நோக்கி என்னுடைய பயணம் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே வந்து ஆர்ட் டைரக்டர் ராஜீவன் கிட்ட வந்துட்டு நான் செகண்ட் இயர் படிக்கும் போதே போய் ஜாயின் பண்ணிட்டேன். அவர்கிட்ட ஜாயின் பண்ணி அவர் போன அப்புறம் ஒரு கூட்டு என்ன பண்ணார், நான் ஆக்சுவலாக வேற ஒரு டிகிரி படித்தேன். முதல்ல BA ஹிஸ்ட்ரி விவேகானந்தாவில் முடித்தேன். முடிச்சாச்சு. ஆமாம், அது முடிச்சுட்டு தான் வந்து BFA ஜாயின் பண்ணுறேன். என்னன்னா BFA ஜாயின் பண்ண வரும்போது எனக்கு லேட் ஆகிடுச்சு, டைம் ப்ராசஸ், அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரியாது எனக்கு. சரி இந்த ஒரு வருஷம் வீட்டில் நம்ம கிராமத்தில் அப்பா வந்து விவசாயி, அவர் தெரியாது, ஏன்னா ஒரு வருஷம் வேஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படி இப்படி கேட்கும்போது நம்ம எதுக்குடான்ட்டு அப்புறம் நான் வந்து அந்த காலேஜ் சேர்ந்துட்டு அப்புறம் படிச்சுட்டு முடிச்சுட்டு தான் வரேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்களோ அந்த ப்ராசஸ் மொத்தமாக தெரிஞ்சிச்சு. என் கசின் வந்து சுரேஷ்குமார்னு என்னோடய கசின், அவன் அங்கே படிச்சுன்னு மாப்பலாம். அப்புறமா அவன் வந்துட்டு அதை வந்துட்டு என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அந்த டைமிங் தெரிஞ்சு என்ட்ரன்ஸ் எழுதி அதுக்கப்புறம் உள்ளே போகிறேன்.
போயிட்டு அதுக்கப்புறம் நான் செகண்ட் இயர் ஏன்னா இன்னொரு காலேஜ் நம்ம வந்து அதுக்கு முடிச்சிட்டோம். அப்போ அங்கேயே கொஞ்சம் முத்தி போயிட்டு எல்லாம் முடிஞ்சு இந்த காலேஜுக்கான அந்த விஷயங்கள் இருக்கும்ல, காலேஜுக்கான அந்த களியாட்டங்கள் சும்மா ஜாலியாக சுற்றுறது அது எல்லாமே அங்கே முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒன்லி நம்ம அந்த ஒர்க்கு நம்மளுடைய கேரியர் இந்த மைண்ட் செட்டில் வரும். அப்போ ஃபுல்லாக வந்துட்டு இதுலேயே இருந்துட்டு அது கரெக்டாக வந்துட்டு செகண்ட் இயர்லேயே போயிடுறேன் நான். ஏன்னா இந்த காலேஜுக்கு நான் செகண்ட் இயர், ஆனால் நான் வேறு காலேஜில் முடிச்சுட்டு வந்துட்டு அது ஒரு வயசு எல்லாமே கொஞ்சம் என்னோட எல்லாரும் சின்ன பசங்க. ரஞ்சித் என்னோட கிளாஸ்மேட்டு. இப்போ ரஞ்சித்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக படிச்சுட்டு வராப்புல, நானும் வேறு காலேஜ் முடிச்சுட்டு வரேன். அப்போ நம்மளோட ஜூனியர் அவங்கள சின்ன பசங்க, அனுபவத்தில் நம்மளுக்கு வேற ஒரு அப்பயே தாடி மியூசிக்ஸ்லாம் வச்சுன்னு இருப்போம் நம்ம. அப்போ அவனுங்களாம் மியூசியம் முளைக்காத ஒரு ஆட்கள். அந்த டைமில் வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஓகே நம்ம சரி அப்பயே நம்ம சியான் உசேனி இருக்கார் இல்லையா, இறந்துட்டார் போற. அவர் என்னோட உங்கள் டிவிலாம் நிறைய ஷோ பண்ணிருப்பாரு. அவர் என்னோட கிளாஸ்மேட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ல. எல்லாரும் கிளாஸ்மேட். ஆமா, அது வந்து ஏஜ் லிமிட் கிடையாது காலேஜுக்கு. அப்போ யார் வேணாலும் படிக்கலாம், நீ 80 வயசுல கூட வந்து படிக்கலாம். அது ஆர்ட்ஸ்ல இப்போ வச்சுட்டாங்க ஏஜ் லிமிட். காலேஜில் ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் என் கூட படிச்சாரு. அப்புறம் நான் சினிமா அனுமதி இவர் தான்டா சினிமாக்கான அவரை லைட்டாக போயிட்டு அவர் டேக்கிள் பண்ணி அவர் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், நான் நல்லா வரைவேன். அப்புறம் அவர் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி அங்கங்கே கூட்டு போயிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு ராஜீவன் சார்கிட்ட போயிட்டு நான் அப்போ சேர்ந்தேன். அப்போ தான் அவர் நீ எப்படி காலேஜ் படிக்கும் போது எப்படி பண்ணி வந்து என்கிட்ட ஒர்க் பண்ண வந்தார். சார் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம காலேஜில் கொஞ்சம் அப்படி இப்படி மிரட்டிக்கிட்டு இருப்பேன் எல்லாரையும் வாத்தியாரலாம். அப்புறம் ஹெச்ஓடி கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ண, என்னப்பா நீ படிக்கிற, நீ போட மாட்டேங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துட்டாரு. லெட்டர் வாங்க சொன்னார். இப்போ லெட்டர் கொடுத்துட்டு அட்டண்டன்ஸ்லாம் போட்டேன். இல்லை நான் போடுறேன் போப்பா அப்படின்னாரு. அப்புறம் நான் மன்மதன் தான் என்னோட முதல் படம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். சிம்புவோட மன்மதன். அதை அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் சினிமாவில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு எஜுகேஷன் அந்த இதுலேயே ஒரு ஸ்கூல் காலேஜ் லைஃப்லேயே வாழ்ந்துட்டு டக்குன்னு வேற ஒரு இடத்துல போகும்போது அந்த அணுகுமுறை அந்த வேலை சார்ந்த ஒரு இடம் இதெல்லாம் எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. நான் நினச்சிட்டேன் நம்ம சினிமானா நம்மளை கூட்டு போயிட்டு ஒரு ஆர்டர்கிட்ட போய் ஸ்கெட்ச் போட்டு இதை டிசைன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சா, அங்கே போனால் வந்து இந்த ஃப்ளவர் ஹவுஸை தொடச்சி வை, நம்ம வேற கற்பனையில போறப்ப சோபா தூக்கி வை, அந்த போட்டோ பிரேம் மாட்டு, இப்படியா எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அந்த வேலை நம்மள செய்ய சொல்றாங்க அப்படின்ட்டு கலை தோட்ட தெரிஞ்சு படிச்சப்ப வேற என்னமோ இங்க வந்தா இந்த வேலை டே அந்த சோபா தூக்கி புக் எடுத்து தொடச்சி ஃப்ளவர் ஆச்சு போட்டோ போய் மாட்டு கீழே தொடங்கிடுமோ கட் பண்ணி காலேஜ் போவேன். பசங்களாம் ஜாலியாக பேசிங்க அப்படியே செம்மையாக இருப்பானுங்க. போனால் எனக்கு வந்து என்னடா பண்ணுறாங்கன்ட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் நடந்துச்சு. மன்மதன் படத்தில் அந்த மன்மதனே நீ கலை அந்த பாட்டு இருக்கும் பாருங்க, அதில் வந்து செட்டு ராஜீவன் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் செட்டு போட்டிருப்பாரு வேஸ்ட்டில், அந்த கயிறுலாம் ரோப்லாம் இது பண்ணி அதில் வந்து கீழே ஃப்ளோர் வந்துட்டு இந்த நம்ம ஒரு மைக்கா ஷீட் பண்ணிவிட்டு ஒரு பேம்பு மைக்கா ஷீட்னு ஜிக்ஸாக பண்ணியிருப்பாங்க. அந்த மைக்கா ஷீட் வந்து ஆர்டி ராஜசேகர் கேமராமேனு அவர் ஷோல்டரில் கேமரா வச்சுட்டு ஹேண்டில் பண்ணி போகும்போது அந்த இது வலிக்கிச்சு. வலிக்கிட்ட உடனே அப்போ பிடிச்சிட்டாங்க எல்லாரும். பிடிச்சிட்டு அப்போ பார்த்தா தரை வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, அதை தொடங்கிப்பா அப்படின்றாங்க. நான் உள்ளே போயிருக்கேன். இது தொடங்கிப்பானா அந்த துடைக்கிற வேலை நம்ம வேலை போகுது எனக்கு தெரியல. நான் பண்ண கம்மு நின்றுருக்கேன், தொடக்க யாரும் தொடங்கி போகிறான்ட்டு அப்படின்னு நின்றுருக்கேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எங்கே எனக்கு கூப்பிட்றாங்கண்ணா, நான் கம்மு நின்றுருக்கேன், நம்ம தொடக்கிறேன் நம்ம சொல்ல போகிறாங்கன்னு. அப்புறம் ராஜீவன் ஓடின்னு வந்து கீழே தொடச்சிக்கிறாரு, அவர் தொடக்கிறாரு. ஓகே. அப்போ நான் வந்து அப்படியே கம்முன்னு பாயில் நின்றுருக்கேன். தொடச்சிக்கின்னு இப்படி பார்த்தாரு என்ன, நான் நின்றுருக்கேன். ஏய் தொடரா அப்படின்னாரு. ஓகே, தொடக்கணும். அப்புறம் போய் நான் எடுத்துன்னு வந்து ஃபுல்லாக நானும் உட்காந்து நானும் ஒரு தொடக்கிறோம். அன்றைக்கி எக்ஸ்ட்ரீமாக எனக்கு பயங்கர டே ஐயோ இது நம்மளுக்கு வேலை இல்லை போல இருக்கு, என்ன தொடக்க சொல்கிறானுங்க, ஐயோ நம்மளுக்கு செட் ஆகாதுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கிற நம்மளுக்கு முன்னே இருக்கிற சீனியர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, எனக்கு முன்னே காலேஜ் முடிச்ச மாயன்னு ஒரு சீனியர், அவர் வந்து எனக்கு முடிச்சுட்டு அங்கே போய்ட்டு அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறாரு. அவரும் அசிஸ்டண்ட்டு நானும் அசிஸ்டண்ட். இப்போ அவருக்கு மனநிலை எப்படி இருக்கும், இவன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறவன் அசிஸ்டண்ட்டு, நம்ம முடிச்சுட்டு வந்தோன்னு அசிஸ்டண்ட். அவருக்கு ஒரு ஈகோ வரல, என்னை கூப்பிட்டு அப்பப்போ அப்படியே கண்ணாலே மாட்டாரு, நீ என்ன பண்ணுற நீ காலேஜ் போ, எதுக்கு இங்கே வந்து நிற்கிற, இப்போ இவன் ஃபைனல் இயர் முடிக்கும் போது ஆர்டர் ரைட்டர் ஆகிடும் போல. அவருக்கு ஒரு சின்ன பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சார் அவர். என்னடா பண்ணுறதுன்னு இப்போ எக்ஸ்ட்ரீமாக இது நடந்துச்சு, வேலைக்கு ஆகாதுன்ட்டு. அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டா, நம்ம நண்பர் தான் அவர், இப்போ அவர் பிரபாகரன் பேர். அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை வந்து நிறைய வேலைலாம் அவருக்கு சொல்கிற படத்துக்கு எல்லாம் என்கிட்ட சொல்லுவாப்புல. அதாவது எப்படி அந்த தூக்குறது, நான் தான் கடைசி அசிஸ்டண்டாக போகிறேன், இருந்தாலும் நான் வயசில் பெரியவன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது, நீ இப்போ தான் வந்துருக்கிற, நான் சொல்கிற வேலைலாம் நீ செய்யணும். இந்த ஜூனியர் சீனியர் அது ரொம்ப, நான் போன டைமில் அந்த சினிமாவில் அது ரொம்ப பெரிய இதுவாக இருக்கும்.
அப்போ வந்து அந்த ஒரு தடவை வந்து ஒரு புக்கு எடுத்துகிட்டு வர சொன்னாலும் லைப்ரரி இருக்கிற ஒட்டுமொத்த புக்கையும் நான் தான் தூக்கி எடுத்துன்னு போனேன். சதுரங்கம்னு ஒரு படம், நம்ம பழனி கருப்பழனியப்பன் படம், ஸ்ரீகாந்த் நடிச்சிருப்பாரு. அப்படியே போய் நான் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இந்த வேலையை வந்து இல்லை என்ன உன்னதான் எடுத்துன்னு வர சொன்னார் சாருன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல அவர். நம்மளை மட்டும் அவர் சொல்லலைன்னா இன்னைக்கு என்ன நடக்குன்னு போடுற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நான் எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கிற தேவராஜன் ஒரு அண்ணன், இப்போ என் கூட இருக்காரு அவர், இப்போ எனக்கு இப்போ தான் இருக்கு யூனியனில் இருக்காரு. அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டாக ஒர்க் பண்ணுறாரு. என்ன இல்லை இன்னும் நான் சொல்லியப்பா அப்படின்னாரு. செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்புறம் அவர் பிரபாகரை போய் முறைச்சி அடிக்க போயிட்டு இந்த வேலையே வேணாண்ணா நம்மளுக்கு என்ன, அவர்கிட்ட போய்ட்டு ஒரு 10 ரூபா காசு கொண்டு நான் வாங்கிக்கிறேன், என்ன பண்ணேன் இல்லை நான் வரேன், நான் இப்போ சார்கிட்ட சொல்லலாம்பா, அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது, நீ முதல்ல காசு ஒரு 10 ரூபா மட்டும் கொடுங்க, என்ன இந்த 10 ரூபா 29C பிடிச்சி பெரம்பூர் கிளம்பி போயிட்டேன். அவெல்லாம் வேலையே வரலன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறமா ராஜீவன் வந்துட்டு மறுநாள் ஃபோன் பண்ணார். ராஜீவன் சார், என்னடா என்ன நீ ஏன் போயிட்ட? இல்லை சார் இது மாதிரி வந்துட்டு பிரபாகரன் அவர் என்னை ரிவர்ஸில் திட்டுறாரு திரும்ப. நாங்களாம் அந்த மாதிரி திட்டலாம் வாங்கி தாண்டா இங்கே வந்திருக்கிறோம், அப்படிதான் இருக்குது, என்ன அதுக்காக நீ போயிடுவியா அப்படின்னாரு. அப்படிலாம் எனக்கு அவசியம் இல்லை சார், நான் வரேன் அப்படின்ட்டு. அப்படிலாம் எனக்கு அவசியம் இல்லை சார், அப்படிலாம் என்னால் வேலை செய்ய முடியாது சார் அப்படின்ட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிட்டு வச்சுட்டு நான் அவள் தான் போகல. நாங்கள் வந்து காலேஜில் செம்ம ஜாலியாக பசங்க கூட இந்த காலேஜை முடிப்பேன்டா. எஜுகேஷனை வந்து முதல்ல நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி, ஏன்னா அது காலேஜ் வந்து மற்ற காலேஜ் மாதிரி கிடையாது, படிக்கிறது எக்ஸாம் அது இதுன்னு. அதாவது ஒருத்தவன் ஒரு படிப்புன்னு படித்தா அங்கே போய் எப்படியாவது அங்கே போய் படிச்சிடணும். எங்க சார் படிச்சீங்க? காலேஜ் படிச்சேன், ஓவிய கல்லூரி. ஆர்டிஸ்ட் ஒட்டு மொத்தமாக காலேஜில் இருக்கிற 500 பேரும் ஓவியர்கள்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. அங்கே வந்து நீ படிக்கணும், வாத்தியாருக்கு வந்து சல்யூட் அடிக்கணும், வாத்தியார் வரான்னு பார்த்துக்கணும், அந்த சீன் எதுவுமே இருக்காது. நான் படிக்கும்போது அதெல்லாம் எதுவும், ஏன்னா அப்போ வந்து ஏஜ் லிமிட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட வாத்தியார் வயசாலாம் படிப்பாங்கல்ல, இப்படி இருக்கும். அதாவது எப்படின்னா எல்லா பழக்கமும் வாத்தியாரோட ஷேர் பண்ணிக்கலாம், எல்லா விஷயமும் வாத்தியாருக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயகமான ஒரு கல்லூரி, இந்தியாவிலே சொல்லலாம். ஒரு 30 நாள் வருஷத்துக்கு டூர் கூட்டின்னு போவாங்க, செம்ம ஜாலியாக இந்தியா முழுக்க நீங்கள் சுற்றிடலாம் ஃப்ரீயாக கவர்மெண்ட்டு. ஏன்னா வரைகிறதுக்கு ஆமாம் ஸ்டடி ஆமாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்போ வந்துட்டு அந்த மாதிரியே மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பயங்கர இது இருந்தது. விட்றா இது படிப்பான் ஃபுல்லாக அந்த 3 வருஷம் முடிக்கலான்ட்டு காலேஜை வந்து 2 வருஷம் ஃப்ரீயாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊரில் ஒய்ஃபை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களோட போய் ஜாலியாக சுற்றி லவ் பண்ணி திரும்ப உட்காந்து யோசிக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம். திரும்ப எல்லாமே அந்தந்த ஃபேஸ்ல ஜாலியாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஒர்க்கு பண்ணுவோம் அப்போ யோசிச்சு இப்போ நம்ம ஏன் நம்மளுக்கு என்ன அங்கே மிஸ்டேக்னு யோசிச்சு பார்த்தேன், கால்குலேஷன் பண்ணி பார்த்து இப்போ நம்மளுக்கு ஒரு அனுபவம் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது இல்லையா. ஓகே அவன் நல்லவனோ கெட்டவனோ நம்மளோட ஸ்கில்லாக இருக்கோ இல்லையோ, நம்மளுக்கு முன்னே ஒருத்தர் இருக்கிறான்னா அவனுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும், அது ஒரு மைனஸு. சரி அதை கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் என்ன சொன்னாலும் எதுவும் நம்ம பேசக்கூடாது, ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு காலை மாலை 3 வேளை வணக்கத்தை வச்சுருவோம், பிரச்சனையே இருக்காது. இப்படிலாம் நானாவே என்னை வந்துட்டு நிறைய விஷயங்கள் டிக் பண்ணிட்டு நம்மளோட கோல் என்ன, இவங்களோட சண்டை போடுறதோ அவங்களோட போட்டி போடுறதோ நம்மளோட கோல் இல்லை. நம்மளோட கோல் ஆர்ட் டைரக்டர். இது வந்து இடையில வந்து இந்த பயணங்கள்ல எல்லா டிராவல்லையும் நடக்கிற விஷயங்கள் தான். அப்போ இதை நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, இதையே நம்ம பிரதானமாக எடுத்துக்கணும். எனக்கு பெரிய மன உளைச்சல் கொடுத்தது அங்கே சீனியர் ஜூனியர் மேட்டர் ரொம்ப என்னை வாக்கரம் ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணுவான். ஏன்னா ராஜீவன் அப்போ வந்து பயங்கர ஒன் ஆஃப் த பெரிய இன்னைக்கு லீடிங் ஆர்ட் டைரக்டராக இருக்காரு. அவர்கிட்ட நிறைய 20 பேர் இருப்பான் அசிஸ்டண்ட்டு. அவர் ஒரு அசிஸ்டண்ட்டை பார்க்குறதே பெரிய விஷயம், அவர் போய் ரீச் பண்ணுறதே பெரிய மேட்டராக இருக்கும். ஏன்னா ஈஸியாக கூப்பிடுவார் அவர், ஏன்னா நான் டிராயிங் பண்ணுவேன் நல்லா, அதனால் என்னை கூப்பிடும்போது மற்றவங்க அவனை மட்டும் இப்படி ஒரு சின்னதாக சில்லித்தனமான இதெல்லாம் விஷயம் நடக்கும். அப்போ அதில் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அப்போ நான் வந்து வெளியில் யோசிக்கும் போது எல்லாரும் நம்ம வந்துட்டு அவங்க எதாவது பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம ஏன் ஈகோவை எடுத்துக்கணும் அதில் அப்படின்னு அடுத்த ரவுண்டு வந்தேன் இல்லையா. செகண்ட் கட்டில் வர திரும்ப என்ன பண்ணுறேன், காலேஜ் முடிச்சுட்டு ராஜீவன் சார்கிட்டே போய் சேரணுன்னு வரேன். அப்புறம் அவரை போய் பார்க்க ஆதி படம் போய் இன்றைய முதலமைச்சர் விஜயோட படம் ஆதி, அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த படத்தில் போய் பார்க்குறேன். அப்படி என்னை பார்த்தாரு, பார்த்துட்டு திரும்ப அவர் பேட் வேர்ட்ஸ் வந்து சாதாரணமாக பேசுவார், அது எனக்கு பிடிக்கணும் வச்சிங்களேன். அது எல்லாருக்கிட்டே அதை பார்த்து நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னாரு. சார் இல்லை சார் காலேஜ் முடிச்சிட்டேன், சத்திரமா இது அப்படின்னாரு. இல்லை சார் அப்போ பிடிக்கல சார் அப்படின்னா. சரிண்ணா போனா. இல்லை சார் சரி போடா நாளிலேருந்து வந்துடுறாரு. அப்புறம் திரும்ப அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ரவுண்டு எப்படின்னா அந்த மாயன் கேரக்டர் இருந்தார்ல அவர் வந்தாருன்னா அண்ணா வணக்கண்ணா
என்னடா வணக்கம், அவருக்கெல்லாம் வணக்கமே வைக்க மாட்டேன் முதல்ல. அவரை பார்த்தாலே இவர் என்னடா நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு ஒரு எதிரி மாதிரியே பார்ப்போம். இந்த ரவுண்டு போய் வணக்கம் வச்சு அவரே தகைச்சிட்டார், திக்குமுகட்டு. நான் வணக்கம் வைக்கிறேன். அவன் காலையில் ஒரு வணக்கம், மாலையில் ஒரு வணக்கம், போகும்போது ஒரு வணக்கம். நான் போயிட்டு விட்டேனா, நான் வந்துட்டேனா, நான் சாப்பிட போறேன்னா, ஃபுல்லாக அவரை போட்டு டார்ச்சர் பண்ண அவர் வந்துட்டு திக்குமுக்கு ஆடிட்டு அடுத்து அவர் போகிற படத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக என்னதான் சொல்லுவார், சார் அந்த ராமலிங்கனை என் கூட அனுப்பிச்சிடுங்க. ஆஹா சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த டிராவல் வந்து ஃபிளெக்சிபிள் ஆயிடுச்சு, எளிமையாயிட்ட உடனே இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையுமே தெரியல. ஓகே, அப்படியே போயிட்டு இருக்கு. நான் அதான் சும்மா சின்ன சின்ன படங்கள். அப்போ பச்சைக்கிளி முத்துச்சாரன்னு ஒரு படம், அந்த படத்தில் போயிட்டு சும்மா அப்படியே ஒர்க் பண்ண. அப்புறம் அந்த வேட்டையாடு விளையாடுன்னு ஒர்க் பண்ணாரு. ஃபுல்லாகவே எந்த படமும் ஒர்க் பண்ணல. அப்புறம் ஜில்லுன்னு ஒரு காதல் ஒரு படம் அவர் கமிட் ஆகிறார். ஜில்லுன்னு ஒரு காதல் சூர்யாவோட படம், 2005. அப்போது கமிட் ஆகிட்டு அப்புறம் அதில் நான் ஒர்க் பண்ணுறேன். அந்த ஒரு படம் தான் ஃபுல் ஃப்ளெக்ஸாக ஒர்க் பண்ணேன். ஃபுல் ஃப்ளெக்ஸாக ஒர்க் பண்ணால் நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ வந்து கல்யாணம், சூர்யா கல்யாணம் ஆக்சுவலாக முடியுது, நானும் கல்யாணம் பண்ணுறேன். அப்போது அந்த படம் முடிஞ்சு ஒர்க் பண்ணுறாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இருக்கும்போது கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் என்னோட ஒய்ஃப் அவங்க வந்து கிராமத்து பொண்ணு. இப்போ நான் வந்து சென்னை கூப்பிட்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ திடீர்னு கூப்பிட்டு வந்துட்டேன். சுரேஷ் சொன்னல என் கசின்னு, அவங்க வீட்டில் இருக்கிறோம். அப்போ வந்து நான் திடீர்னு ஷூட்டிங்னா கிளம்பி போயிடுவேன். அவங்க வீட்டில் தனியாக இருப்பாங்க, என்ன பண்ண தெரியாது. இப்படிலாம் அவங்களுக்கு ஒன்றும், ஊரோட பொண்ணு 10th படிச்சிருக்காங்க. ஆனால் கிராமத்திலே இருந்து முதல்ல சென்னைக்கு வரும்போது சரி. அப்புறம் அது வந்து ரொம்ப எனக்கு திடீர்னு எங்கள் வெளியில் போயிடுவோம், வருவோம். இப்போது நான் வந்து அப்புறம் கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் அந்த வருமானமும் எனக்கு பத்தலை. அப்போ தான் முத எனக்கு பணத்தை பற்றின விஷயம் தெரியுது, அந்த இம்பார்ட்டன்ஸ். ஆமாம், அதுக்கு முன்னெல்லாம் எனக்கு காசை பற்றி எனக்கு காசே மைண்டில் வராது. போகணும், ஒர்க் பண்ணணும். 50 ரூபாலாம் கொடுப்பாங்க. அப்பா முத எனக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ 50 ரூபா பார்த்து நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அப்பா சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு 50 ரூபா ஒருத்தர், இந்த மாயக்கண்ணன்னு ஒருத்தர், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஜில்லுன்னு ஒரு காதல் பிகினிங்கில், ஜில்லுன்னு ஒரு காதல் முடியும் போது அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இங்கே வந்துட்டு அப்புறம் பணம் தெரியுது. அப்போ தான் தெரியுது பணம் வேணும் போல இருக்கு குடும்பம் நடத்துறது. இப்படியாகும் போது சரி என்ன பண்ணலாம், ரெகுலராக வந்து வருமானம் வரல. இப்போ இங்கேயும் வந்து ராஜீவன் கிட்ட நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போது அவருமே பெருசாக எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. சரி என்ன பண்ணலாம், அது வேலைக்கு ஆகுது போல இருக்கு அப்படின்ட்டு திரும்பவும் வந்துட்டு சினிமாவை பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் போயிட்டு அவர்கிட்ட சொல்லாமலே போயிட்டு லேண்ட் மார்வல்னு ஒரு அனிமேஷன் கம்பெனி, லேண்ட் மார்வல். அப்போ வந்து நல்லா கொஞ்சம் பீக்கில் இருந்த கம்பெனி. அங்கே போயிட்டு ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறான். என்னடா ஃபோன் பண்ணல சார், நான் இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கம்பெனியில் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட். அவர் யோசிச்சிருப்பாரு, நீ திரும்பவும் டேய் போன வைடா அப்படி. அவர் அதிகமாக பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணது உங்ககிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சரின்ட்டு வச்சுட்டு இப்போ அந்த ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இருந்தாலும் அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஆமாம், முதல்ல எனக்கு ஒரு மாதம் ஒரு சம்பளம். அந்த சம்பளம் போயிட்டு வீட்டுக்கு 1300 ரூபா வீடு வாடகை. எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்து ஒரு சின்ன ஒரு ரூமு அது வந்துட்டு அப்படியே நானும் என் ஒய்ஃபு அப்படி நல்லா இருந்து மகிழ்ச்சியாக காலையில் போகிறது, ஒரு கணவனுக்காக மனைவி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்படியே போனால் ஏதாவது வாங்கிட்டு போகிறது. ஆமாம், அவ்வளோ பிரமாதமான ஒரு லைஃப் அழகாக போயிட்டுருக்கு. அப்படியே திடீர்னு வந்துட்டு சரி அப்படியே என் பையன் பிறகுறான். என் பையன் பிறந்தவொடனே என் பையனோட அப்படியே போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு எனக்கு டக்குன்னு ஒரு இது ஆகுது. சரி இவ்வளோ நாள் போனது இல்லை, இது ஓகே, இது மாதம் இப்போ நான் வந்துட்டு என் பையன் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு 27,000 சம்திங் சம்பளம். அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு டக்குன்னு ஒரு யோசனை, சின்ன இது நம்ம அதாவது டெய்லி போகிற ஒரு 4 சவுத்துக்குள்ளே போயிட்டு ஒரு மிஷினில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு வரோம் வீடு, அது ஆட்டோமேட்டிக்காக போர் அடிக்க ஆரம்பிக்குது. எனக்கு போர் அடிக்க ஆரம்பித்து எனக்கு ஒரு ப்ராடாக நம்ம ஏன் யோசிக்கல, இது என்ன தப்பாக இருக்குது இது அப்படின்ட்டு திரும்ப என்ன பண்ணுறேன். சரி அப்புறம் என் பையனை பார்க்குறேன். இவன் வளரும் பொழுது தான் அப்பா என்னான்னு சொல்லுவான். ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்குறேன்னு வச்சிங்களேன், அவன் போய்ட்டு ஒரு ஸ்கூலில் வளரும் பொழுது அவன் என்னன்னு சொல்லுவான், எங்கள் அப்பா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, ஆனால் என் புள்ள வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும் அந்த ஸ்கூலில், நான் யாருன்றது மூலிமா அவன் ஸ்பெஷலாக தெரியணும். அவன் வளரும்போது அவன் லைஃப்பில் வரும்போது அவன் ஒரு ஆள் ஆகிப்பான். இருந்தாலும் அவன் ஸ்கூல் லைஃப்பில் எங்கள் அப்பா இதை பண்ணுறாரு அவனுக்கு ஒரு அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக உருவாக்கும்ல. அப்போ நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, ரைட், நம்ம வேறு திரும்ப சினிமா தான் நம்மளுடைய கோல், ரைட்டு, சினிமாவுக்கு திரும்ப போகலான்னு திரும்ப என்ன பண்ணுறேன், சினிமாவுக்கு போகணுன்னு இது பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு முதல்ல பைக்கை ஓட்ட தெரியாது. அப்போ போகும்போதெல்லாம் பைக் இல்லாமல் தான் நான் இது பண்ணிருப்பேன். இப்போ என்ன பண்ண, ஒரு பைக்கை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கூட்டி செகண்ட்ஸில் ஒரு கடன் 25,000 ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கி முதல் ஸ்கூட்டி வாங்குறேன். கீர் இல்லாமல் வண்டி ஓட்டி அப்போது ஒரு டிவிஎஸ் எக்ஸல்லாம் ஓட்டுவேன், ஆனால் கீர் வண்டி ஓட்ட தெரியாது. அதை வாங்கி அப்புறமா திரும்ப யாருக்கிட்ட போகிறது, சரி திரும்ப ராஜீவனுக்கே ஃபோன் அடிப்போம், போட்டிங்களா ஃபோன் அவர்கிட்டயே போகலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஏன்னா எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னு அவருக்கு தெரியும். நான் எப்போ போனாலும் என்னை கூப்பிட்டு போறேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனாலும் சரி இதை என்ன பண்ணலான்ட்டு நான்
ஜெயின்னு இப்போ ஒரு ஆர்ட் ரைட்டர் இருப்பான், அவன் வந்து இப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கான். ஜெய் கிட்ட வந்து நான் சொன்னேன், ஜெய் இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டேன், நான் வந்துட்டு அந்த மாயன் சொன்னேன் இல்லைங்களா, மாயன் வந்து ஆர்ட் ரைட்டர் ஆகிட்டாரு. ஓகே. அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இருந்தாலும் அவர்கிட்ட எனக்கு வேலை செய்யுதுன்னா ஒரு நல்ல ராஜீவ் சார் கிட்ட போனால் தான் கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரன்றதுக்காக நான் அப்புறம் அவர்கிட்ட என்ன பண்ணுறேன்னா, இல்லை மாயன் கிட்ட ஒர்க் பண்ணுறியா, என்ன ராமலிங்க நீ வந்து ஏன் சார் கிட்ட வர வேண்டியது? இல்லை நான் தான் முதல்ல 2 டைம் வந்துட்டேன், அவர் ஏதாவது திட்டு வரேன், அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், சரி நீ வேணா கேட்டு போகிறேன் அப்படின்னா. அவன் சொல்லி அப்போ தான் கரெக்டாக இந்த 7ஆம் அறிவு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. 7ஆம் அறிவு நான் வந்து ட்ரெடிஷ்னல் டிராயிங் நல்லா பண்ணுவேன், அதாவது ரொம்ப இந்த மரபு சார்ந்த ஓவியம், இதன் மீதுல எனக்கு ரொம்ப ஆர்வம். ஃபுல்லாக இந்தியா முழுக்க இருக்கிற கோவில்களை வரைஞ்சிருக்கிறேன், அந்த டிராயிங் பண்ணியிருக்கிறேன், அஜந்தா அதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்போது என்ன பண்ணுறதாங்க, அவன் போய் சொல்லியிருக்கான் பொழுது, சார் இது மாதிரி ராமலிங்கம் வந்து வந்துட்டு மாயன் கிட்ட வர சொல்கிறான் அப்படின்னு. சரி லிங்கம் சொல்லிட்டு அவனை வர சொன்னார, அப்படியா சரின்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தயாராக போயிட்டு பின்னிமில்ல ஷூட்டிங் போகுது, ஏர்போர்ட் பின்னிமில்ல 7ஆம் அறிவு. அந்த இவர் சூர்யா வந்து தண்ணி உள்ள மதங்க வர பாருங்க, ஆமாம், அது வந்து கண்ணாடி பீச்சு அடிச்சுன்னு இது பெரிய தண்ணி வெளியில் போயிட்டே இருக்குது. அது 2-3 நாளாக வந்துட்டு பெரிய ப்ரெஷராக போயிட்டு அங்கே போனேன். அதெல்லாம் பார்த்தாரு, அதெல்லாம் பார்த்துட்டு கிட்ட போனேன்னா பார்த்துட்டு எவ்வளோன்னு திரும்ப அதே மாதிரி பேர்ட் வேர்ட்ஸ் திட்டினேன். நீ என்ன என்கிட்ட வர மாட்டேன், நீ அவன்கிட்ட போய் வேலை செஞ்சு நிற்கிறேன், நீ வரதான் என்கிட்ட வர வேண்டியது நேராக, இன்னும் நான் வந்து ஆள் வச்சு சொல்கிறேன் அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை சார், நான் சரி இப்போ இந்த மாதிரி ஒரு படம் வந்து இது போய் ஸ்கெட்ச் பண்ணுறா போய் ஒரு டிராயிங் பண்ண போயிட்டு அப்படின்ட்டு அந்த கான்செப்டை சொல்லி அனுப்பிச்சிட்டார். சூப்பர். இப்போ நான் எப்போ போகிறேன்னா, முதல்ல டிராயிங் மட்டும் தெரியும், இப்போது டெக்னிக்கலாக கொஞ்சம் அப்டேட்டடாக போகிறேன், சிஸ்டமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பு இது மாதிரி காம்போசிட்டிங் இது மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போகிறேன். அப்போது போனோடனே அவன் அந்த ஸ்கெட்ச் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணோடனே என்னை பார்த்து ரொம்ப இதுவாகிட்டு இப்போ அந்த ஸ்கெட்சை தான் எடுத்து கொடுக்குறாரு. இது பண்ணுறோம். 7ஆம் அறிவு படத்தில் போய் ஒர்க் பண்ணுறோம். 7ஆம் அறிவு படத்தில் ஒர்க் பண்ணால் முத அவர் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டாக கொஞ்சம் சும்மா அங்கே அசிஸ்டண்ட்டாக சம்பளம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டைமாக எனக்கு கூட்டு அவர் வந்துட்டு ஒரு செக் கொடுத்தாரு, ஒரு 9,000 ரூபாய் செக் கொடுத்தாரு. வாழ்க்கையில் பெரிய பணம் அந்த படத்துக்கு, இது மாதிரி ஸ்கெட்ச் பண்ணது போனதுக்கெல்லாம் சேர்த்து. அதை வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே என்னுடைய ஜேர்னி போயிட்டே இருந்துச்சு. அந்த 7ஆம் அறிவு ஒர்க் பண்ணோம். 7ஆம் அறிவு ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ரஞ்சித் ஃபோன் பண்ணாப்புல. ஓ, அது வரைக்கும் ரஞ்சித்தும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸாவே தான் ஆமாம், இருந்தீங்க. நாங்கள் 2 பேரும் ரஞ்சித் என்ன பண்ணுறாரு போகிறாரு, வெங்கட் பிரபு கிட்ட இருக்கிறது நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறது. ரஞ்சித் வந்துட்டு வேலை இல்லாத டைமில் நான் கூட்டுன்னு டிராயிங் பண்ண கூட்டுன்னு போவேன், நான் நிறைய ஈவெண்ட்டுக்கெலாம் போவேன். அது மாதிரி ரஞ்சித்தை நான் வந்து கொச்சினுக்கு ஒரு தடவை கூட்டுன்னு போனேன், போர்ட்ரைட் போய் வரைகிறது. ஒரு டாக்டர் கான்ஃபரன்ஸ், ஆல் இண்டியா டாக்டர் கான்ஃபரன்ஸில் நானும் ரஞ்சித்து போயிட்டு வரைஞ்சிருக்கிறோம். அது எனக்கு வந்து ரஞ்சித்தை கூட்டுன்னு போனேன். இந்த மாதிரி ரஞ்சித் சினிமாவில் இருக்கும்போது வருமானத்துக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கு சும்மா 2-3 டைம் என் கூட வந்திருக்கிறாரு. அந்த மாதிரிலாம் போய் நானும் அவரை வந்துட்டு அந்த கலாசான யுவன் சங்கர் ராஜா ஸ்டுடியோ இருக்குது பக்கத்தில் ரூம், அங்கே இருப்பாங்க, அங்கே நான் போவேன். இது மாதிரி நானும் அவர் ரெகுலராக சினிமா பற்றின இதில் இருக்கிறோம். அப்போ திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, பிரதர் இது மாதிரி நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஆக்கர் ஸ்டுடியோக்கு தான் ரஜினி பொண்ணுக்கு தான் முதல்ல கதை சொன்னார். அப்போ சொல்லி நான் வந்து உங்களை தான் ஆர்ட் டைரக்டராக சொல்லியிருக்கிறேன், அப்போ நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ அங்கே நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சிங்களா. அப்போ அது மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்துட்ட உடனே அப்புறம் திரும்ப வந்துட்டு இது மாதிரி சிவி குமார் இது மாதிரி ஆயிருக்கு, உங்களை வந்து ஆர்ட் டைரக்டராக நம்ம பண்ண போகிறோம், நீங்கள் வந்துடுங்கன்றாரு. சரி, இதுக்கு இடையில் நான் யூனியனில் வந்துட்டு மெம்பர் ஆகணும், அதுக்கு பணம் கட்டணும். ஆக்சுவலாக அப்போ வந்து அசிஸ்டன்ட் கார்டு 75,000 ரூபாய், 50,000 கட்டினா 25,000 கட்டல. இப்படியே இருக்கும்போது இந்த சினிமா வேணான்னு போனேன் இல்லையா, இனிமேல் சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டு அப்போ அந்த இது வந்து இன்பிட்வீன்ல போகுது, கட் பண்ணி வரான் இப்போ ஃபிளாஷ்பேக். ஆமா, அதுல சினிமா அதான் இதுக்கு போனல, ஆபீஸ்க்கு போனல, அந்த டைம்ல நம்ம தான் போயிட்டோம், இனிமே அந்த பக்கம் வர போறோம், அந்த 50,000 பணத்தை வாங்கிட்டு போயிடணும் அப்படின்ட்டு நான் போயிட்டு யூனியன்ல இருக்கிற காசு கேட்குறேன். இல்லைங்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, கட்டண பணம்லாம் கொடுக்க முடியாது, நீங்க யூனியன் நீ 25,000 கட்டி மெம்பர் ஆயிடுங்கன்றாங்க. ஓ, நான் 25,000 கட்டல, நான் 25,000 கட்டினாதான் மெம்பரு, இனி எனக்கு இந்த 50,000 பணம் திருப்பி கொடுத்துட்டு சண்டை போட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுறேன். அவங்க என்ன கேட்குறாங்க, அது ரூல்ஸ் பைலாவிலே கிடையாது, நீங்கள் திரும்ப சினிமாவுக்கு வருவங்கன்னு எழுதி கொடுக்குறாங்க. நான் வரமாட்டேனே, நீ எழுதி கொடுக்க சொல்கிறேன். எழுதி கொடுங்க, உங்களாம் பிரச்சனை, எங்களுக்கு வேணுங்க, அது சும்மா ஒரு ப்ரூஃபுக்குன்றாங்க. சரி, நான் திரும்ப சினிமாவுக்கு வருவேன்னு எழுதி கொடுக்குறேன். அவங்களாவே என்னை வாலண்டியராக வாங்கி எழுதுறாங்க. அதனால திரும்ப நான் கார்டு எடுக்க போகும்போது அது யூஸ் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் கொடுத்தது பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இதே திரும்ப கூடாதுன்னு பார்த்தா திரும்ப அப்போ தான் இப்போ இங்கே வரேன். இப்போது நான் 7ஆம் அறிவில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அசிஸ்டன்ஸ்லாம் கார்டு கட்டின பணத்தை வாங்கிட்டு போயிட்டே, இதெல்லாம் நீ எப்படி இனிமேல் வந்து இப்போ பாரு 1.5 லட்சம் ஆகிட்டாங்க அந்த பணம், நீ என்ன பண்ண போகிற, என்னப்பா நீ வேறு அப்படி இப்படின்ட்டு. கார்டு தான் என்னால் சம்பளம் உனக்கு அதிகமாக கொடுப்பாங்க, அந்த கார்டு உள்ளவங்களுக்கு சம்பளம் அதிகமாக தருவாங்க. இதனால் சரி பரவாயில்ல. வனராஜின்னு ஒரு கேரக்டர், அவர் வந்துட்டு இப்போ ஒரு ஆர்ட் டைரக்டர், அவர் சொல்லிட்டே இருப்பாப்புல,
இந்த கான்வர்சேஷன் இடையில நான் வந்து ஆர்ட் டைரக்ஷன் பேசிட்டு இருக்கேன்றது யாருக்கும் சொல்ல நான். ரஞ்சித் என்கிட்ட பேசிக்கிறான் இது மாதிரி பண்ண போறேன்ட்டு. அவங்க வந்து என்னது அசிஸ்டண்டாவே நீ வரலன்ற மாதிரி என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. புருஷோத்தின் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஹைதராபாத், அவன் வேற சொல்லுவான் நம்மச்சான் நீ தெலுங்கு தமிழ் கலந்து பேசுவான், என்னன்னா நீ இது மாதிரி அட்வைஸ் பண்ணி நம்மளை போட்டு காலி பண்ணுவான். இப்போ எப்படி நீ வந்து 1.5 லட்சம் நீ பணம் எங்கேருந்து கட்டுவேன்? நீங்க போட்ட மாஸ்டர் பிளான் உங்களுக்கு தெரியும். ஆமா, நான் இதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல சரி முடியட்டும், நான் அப்படிலாம் இல்லை. ஒரு சினிமாவில் எதுவுமே வந்துட்டு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இல்லையா. அதனால வந்து சைன் பண்ணி கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் அவன் கையில் கொடுத்தாங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம டெக்னீஷியன். அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோ போனால் தான் அந்த படம் ரிலீஸ் கன்ஃபார்ம். இதுதான் சினிமாவோட இது. அப்போ நான் என் ஒய்ஃபு கிட்ட கூட சொல்ல நான் ஆர்ட் டைரக்டராக பண்ண போகிறேன்னு. இதாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரஞ்சித்து கூப்பிட்டு அப்புறம் கமிட் பண்ணிட்டு அப்புறமா நான் அந்த 7 முறை முடிச்சுட்டு சோபனாவுடைய ப்ரோக்ராம் ஒன்று பண்ணாங்க, அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைமில் போனேன், சைன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. ஷூட்டிங் வந்துட்டு இது ராஜீவ் சார்கிட்டே 6 சொல்லணும் ஆர்ட் டைரக்டராக பண்ணான்னு. ஷூட்டிங் முதல் நாள் ரஞ்சித் வந்து ஆக்ஷன் கட்டு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து முடிச்சாப்புல ராஜீவ் சாருக்கு ஃபோன் அடிச்சார். அப்பதான் கால் பண்ணீங்க. ஃபோன் பண்ணி சார் சொல்கிறாங்க எங்கே இருக்கிற நீ, என்ன அங்கே போகணுன்றாரு. இல்லை சார் சொல்லு என்னன்றாரு. இல்லை அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறேன். இது படம் பண்ணுறியா, என்ன பண்ண எப்போ பண்ணுறேன், சரி ஓகே கிட்ட பண்ணுறேன், எல்லாம் இப்பயே பண்ண போகிறான் போல இருக்கேன்னு நினச்சிக்கிறேன். இல்லை சார் அந்த ஷூட்டிங் அப்படி வே போன வைடா. அதாவது அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மிஸ் ஆகிறான்னு ஒரு இது, நம்ம சொல்லிட்டு கூட போலியாவன் அப்படின்னு ஒரு இது. சரி இருந்தாலும் ஓகே சொன்னேன். போன வைடானாரு, கட் பண்ணிட்டேன். அந்த படம் முடிஞ்சுது, அப்படியே போயிட்டு இருந்து திரும்ப வந்து பீட்சா படம் பண்ணும்போது ஃபோன் அடிக்கிறான் அவருக்கு. அந்த படம் முடிஞ்சிச்சு பொழுது ஏதோ அட்டை கத்தி பேப்பர் கத்தி படம் ரிலீஸ் ஆகல. அப்போ ஏதோ பண்ணா திரும்ப வரோம் சொல்கிறேன் என்னடா. இல்லை சார் பீட்சான்னு ஒரு பண்ணுறேன். சரி என்ன அப்போ போன வைனாரு. அவ்வளோ அப்படியே நம்ம பையனுங்கள் ஆர்ட் டைரக்டர் அப்படி அட்டகத்தி பீட்சா மெட்ராஸ் முடிச்ச உடனே இப்போ ரஜினி படம். இப்போ ஒரு 3வது படமே ஒரு ரஜினி படம் பண்ணுற ஒரு வாய்ப்பு. அது ஏன் சாத்தியப்படுத்துறேன்னா ரஞ்சித் மாதிரி ஒரு டைரக்டர். ஏன்னா ரஞ்சித் வந்துட்டு அந்த இதெல்லாம் அது ஒரு மனிதனை கரெக்டாக வந்துட்டு இதுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இவங்களுக்கு, இது அப்படிலாம் கிடையாது. நம்ம திறமையின் மீது நம்பிக்கை ஒரு பண்ணுறாருன்னு ஒரு அசாத்திய நம்பிக்கை. இப்போ அவருக்குமே அது 3வது படம் இல்லை. அப்போ நம்ம ரஜினி படம் கமிட் ஆனோடனே இப்போ அவங்க எல்லாருமே வாழ்த்து, நம்ம அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே யார் அந்த என்னை அட்வைஸ் பண்ண டீம் எல்லாம் வாழ்த்து, அவங்களே 2 பேரும் என்னோட அசிஸ்டண்டாக வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் அதில் அந்த இதில் அந்த மாதிரி எல்லாரும் விஷ் பண்ணாங்க. ஓகே அந்த டைமில் நான் செட்டு போட்டிருந்தேன். அந்த செட்டை வந்து ராஜீவ் சாரை கூட்டின்னு போயிட்டு காமிச்சேன். அந்த மலேசியா செட்டு, ஓகே அந்த தாய்லாந்து செட்டு ஒன்று கார் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அப்பான்னு கண்டுபிடிப்பா, ரஜினி அப்பான்னு சொல்லி ஷூட் பண்ற அதெல்லாம் செட்டு. அந்த கார் வர்றது போறது வெளியில எல்லாமே செட்டு. ஆமா அதை வந்து அவரை வந்து நான் கூட்டின்னு போனேன். என்னடா செட்டு போட்டு வந்து பாரு வந்து பார்த்துட்டு சூப்பரா நல்லா பண்ணிக்கிறடா, செம்மையா இருக்கு, டைமென்ஷனாக பண்ணியிருக்காரு. அது நம்மளுக்கு மகிழ்ச்சி. ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணோம், ஓகே அதை பற்றி நம்மளுக்கு ஒரு நல்ல இது வேணாம். அதுக்கப்புறம் கட் பண்ணால் அது ஒரு சின்ன இன்னொரு சம்பவம் என்னென்னா, யூனியன் எலெக்ஷனில் வந்துட்டு இப்போ அந்த யூனியன் தலைவர்லாம் மாறுறாங்க. இப்போ இவர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார், காலா பண்ணினுக்கிறேன். ஃபோன் பண்ணி நான் நீ பெரிய மயிரா பெரிய ஆர்டர் இருந்தால் நான் உனக்கு ஃபோன் பண்ண அப்படிலாம் இதை பேசிட்டு சரி நீ என்ன மயிரில் பண்ண இது நான் ஒருத்தர் சொல்கிறேன் அவர் ஓட்டு போடுங்க. சரி சார் பண்ணிடுறேன் சார் அப்படின்னா பஸ்டன்ஸ்லாம் சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு எலெக்ஷன் அன்னைக்கு இப்போ நான் போகிறேன். காலா ஷூட் நடந்துட்டு நான் போகிறேன். இப்போ இனோவா காரு, நான் ஒரு கூலர் போட்டுட்டு வேபேன் கூலர் போட்டு இனோவில் போகிறேன். போயிட்டு இவர் தூரந்து பார்த்துட்டேன். இவர் கூட ஒரு பஸ்டன்ஸில் நின்றுக்கிறேன், தூரம் பார்த்துட்டேன். ஐயோ காரில் போய் அவர் பார்ப்பாரு நம்மளை, ஒரு சீனியர் ஒரு நம்ம பாஸு. அவர்கிட்ட நம்ம சரி என்ன பண்ணால் நான் இங்கே நிறுத்துறா காரன்றேன். அவர் பார்த்துட்டாரு, காரை பார்த்துட்டு அங்கேயே பார்த்துன்னுக்கிறாரு. நான் காரை விட்டு இறங்கி அது சரி கூலர் போட்டு போனால் மரியாதை இருக்காதுன்னு டக்குன்னு அதை கழட்டி அவர் அங்கேருந்து பார்த்துட்டு நான் கரெக்டாக கழட்டி வச்சுட்டு பின்னாடி வச்சுன்னு அப்படியே போயிட்டு சார் வணக்கம் சார் நான் அப்படி காலையில் கூட பார்த்துட்டு வணக்கம் அந்த கண்ணாடி எடுத்து போடுனாரு. இல்லை வணக்கம் போடுறாங்க அங்கேதான் பார்த்த போட்டுன்னு வந்தேன், என்ன பார்த்து கழட்டினார். சார் இல்லை சார் போடுறியா நீ இப்போ போடாத. அவரை போட்டா அவர் அந்த மாதிரி ஸ்டைலாக விரும்புகிறாங்க. அவர்கிட்ட நான் இந்த ஆர்ட் டைரக்ஷனை கற்றுக்கிறேன்னா இல்லையான்றதை தாண்டி அவர்கிட்ட ஒரு ஹியூமன் பீயிங் கற்றுப்பேன். அதாவது ஒரு அசிஸ்டன்ட் எப்படி ட்ரீட் பண்ணுறது, ரொம்ப எப்படி சொல்கிறதுனா பயங்கர லவ்வபுளான ஆள், நல்ல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆள். அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் அவார்ட் வாங்கிய தருணம் பற்றி சொல்லுங்கள். கர்ணன் படத்துக்கு ஸ்டேட் அவார்டு உங்களுக்கு கிடச்சிதுன்னு ஃபஸ்ட்டு யார் கால் பண்ணி சொன்னாங்க? வீட்டில் இருக்கேன், டக்குன்னு ஒரு இமேஜ் வந்து என் தம்பி முத்துராமன் சொல்லிட்டு என்னோட தம்பி ஊரில் இருக்கான். அவன் வந்து நம்மளுக்கு எல்லா விஷயமும் என் கூட நேரிலும் ஒரு நிழலாக இருக்கக்கூடிய ஒருத்தவன். அவன் அமிச்சு தலைவா இந்த ஃபோட்டோ பாருங்கண்ணா,
பார்த்தா ஒரு ஒரு ஸ்டிக்கர், சிறந்த கலை இயக்குனர் கர்ணன் ராமலிங்கம் ராமலிங்கம். என்னடா அப்படின்னா, இல்ல நம்ம அக்கா பையன் ஒரு கடையில வேலை செய்யறான். சரி, அங்க ஸ்டிக்கர் ஓடி நிக்குதான், இது மாமா பேர் தானான்னு பார்த்து எனக்கு அனுப்புறான். அப்படி அமிச்சது. அப்படின்னா, ஏய் என்னடா, ஆமாடா என் பேர் தான் தலைவர், அது ஸ்டேட் அவார்டுக்கு இது, அவங்க தான் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுவாங்களாம். அது அங்கிருந்து அவன் அந்த கடையில வேலை செய்யறானா, போட்டோ எடுத்து அனுப்புறான். ஆமாடா போது. அப்ப தலைவா உனக்கு எனக்கு யாருமே அனௌன்ஸ் பண்ணல, உங்களுக்கு விருது வந்து விருது வந்திருக்குன்னு இதுபடி வாட்ஸ்அப்ல வந்துட்டு லீக் ஆனதுதான் எனக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர்ல முன்னாடி லீக் ஆகுற மாதிரி. ஆமா, இல்ல அவனுக்கு அதிர்ச்சி. கடையில வேலை செய்யறப்ப இது பெரிய மேட்டர் இல்ல, அவன் போட்டோ எடுத்து அனுப்பி அதுக்கப்புறமா அதான் அதன் வழியா தான் எனக்கு தெரியும் விருது நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு. அப்புறமா அனௌன்ஸ் பண்றாங்க இது எப்படி பேர் இருக்கும்போது, அப்புறமா பேர் இருந்துச்சு. அப்புறம் அதை பார்த்து ஓகே சந்தோஷமாயிடுச்சு. ஒரு அபிஷியலா வரும்பொழுது அப்பதான் எல்லார்கிட்டையும் சொன்னேன், இது மாதிரி எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கும் போது. அண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர்ஸோட தான் நீங்க மெயினா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் அந்த படங்கள் எல்லாமே ஹிட்டும் ஆயிருக்கு. அது எப்படி ஒரு லக் ஃபேக்டரா பாக்குறீங்களா நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு லக்கி சார்மா இருக்கீங்களா? அதான் என்னன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஒர்க் பண்றோம்னா, இப்போ நம்மளுடைய தன்மையை அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா நான் அந்த கார்த்திக் சுப்ராஜோட அட்டகத்தி ரஞ்சித்தோட முதல் படம், 2வது படம் பீட்சா எனக்கு. ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன்ல அவர் வந்து அந்த ப்ரொடக்ஷன் அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு அப்போ எல்லாமே வந்து புது டைரக்டராக பார்த்து தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் டெக்னிக் வச்சிருந்தார். புது டைரக்டராக பார்க்குறது, அவர் கதை சென்சிபிளான கதையை நல்லா கேட்பார், கதையை கரெக்டாக சூஸ் பண்ணுவார். அதனால அவர் வந்து எந்த பெரிய டைரக்டர் நம்பாம புது பசங்களை கூப்பிட்டு, ஏன்னா அவங்ககிட்ட தான் நிறைய உள்ள கதைகள் இருக்கும், நிறைய அந்த ஃபயர் இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பீட் இருக்கும், அதெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுக்கின்னு அந்த டைமில் அது ஒரு ஃபார்முலாவே பண்ணார் அவர் சிவிகுமார். அப்போ அந்த பீட்சா நான் தான் பண்ணேன். அப்போ அவர் அதனால தான் அவர் டேரக்டராக கூட ஆகிட்டார்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படம் மாயன் கெயின் ஏதோ பண்ணிட்டு இருந்தார். அவர் அதை பண்ணனா, அதுக்கப்புறம் வந்துட்டு மாயான்னு ஒரு படம் பண்ணேன். அவரும் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டரு. ரஞ்சித், கார்த்திக் சுப்ராஜ் அந்த மாயா பண்ண டேரக்டர். அது படம் நல்லா ஹிட். அதுக்கப்புறம் அவர் எல்லாமே ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான படம். ஆமாம். அதுக்கப்புறம் ராஜமுருகன் குக்குன்னு ஒரு படம் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ இந்த அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளே, அது என்னோட ஃபர்ஸ்ட் படம். அதான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே அது கொஞ்சம் அவங்களுக்கு வேற ஏதாவது டக்குன்னு வேற மாதிரி இது டைவர்ட் ஆயிடும். ஆமா, அதனால சரி ஓகே அது ஒன்றும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே நான் பெருசா சம்பளம் வாங்கிருக்க மாட்டேன். ஓமை கடவுளெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப சம்பளம்லாம் இல்லை, சும்மா போயிட்டு வர்றதுக்கு. அதெல்லாம் நான் அவர் வந்து ரொம்ப அந்த டைரக்டர் வந்துட்டு, சார் உங்களுடைய ஃபேன், நான் உங்களுடைய ரசிகர், நான் நீங்க பண்ணணும், சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்ட்டு அதை நான் பண்ணி கொடுத்தேன். அது அந்த படம் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. நல்ல ஒரு நல்ல எப்படின்னா, பெரிய செட் இல்லாம ஒரு கலர்ல பிளே பண்ண படம். அது கலர்லயே பிளே பண்ணியிருப்போம், ஒரு கலர் ஸ்கீம்ல, கலர் பேலட்ல அதை வந்து பிளே பண்ணியிருப்போம். அந்த படத்தை நீங்க விஷுவல் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். எல்லாமே ஒரு பேலட்டுக்குள்ளேயே இருக்கும். இதுதான் நம்ம பண்ண போறோம்னு ப்ரீ பிளான் பண்ணி அப்படிலாம் ஒர்க் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டரோட ஒர்க் பண்ணும்பொழுது என்னன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் அவங்க நிறைய சுதந்திரம் இருக்கும். நம்ம ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன், அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுக்கு அந்த கொம்புலாம் அப்போ வராது, அப்புறமா முளைக்கும் வச்சுங்களேன். அப்போ வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்துட்டு நம்ம சுதந்திரம் இருக்கும், நல்லா நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஏதாவது இது பண்ணுவாங்க. அப்போ ஆமா, அதாவது அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அது நம்ம ஜெயிச்சிட்டோம், ஓகே நம்ம சொல்ற இப்படிலாம் இருக்குமோன்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பொழுது அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கும். ஆர்ட் டைரக்டர்கிட்ட பிரச்சனை அதுதான். அவங்க என்ன இது பண்ணியிருந்தாலும் ஒரு டேரக்டர், ஏன்னா எண்ட் ஆஃப் த பாயிண்ட் அவங்க தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணும் பொழுது நம்ம அவங்க சொல்றதான் கேட்கணும். அதுதான் நியாயம் தர்மன் கூட வச்சுங்களேன். இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், அதை அலோவ் பண்றவங்க நம்ம சுதந்திரம் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இது பண்ணேன், காந்தான்னு ஒரு படம் பண்ணேன். அவரும் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். ஓகேங்களா, அவர் பார்த்தீங்கன்னா செம்ம அப்படின்னா செம்ம பர்சன், ஒரு ரொம்ப இண்டிபெண்டான மைண்ட் செட்டை இண்டிபெண்டாக இருக்கிற ஆளு. நம்மள ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கண்ணா, என்ன அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, பெரிய ஹீரோ, ஃபுல்லாக என்னை நம்பி ஒட்டுமொத்தமான ஒரு இதை வந்து என்னை நம்பி இது பண்ணார். அவரு அது அந்த படத்தில் வந்து ஃபுல் ஃப்ரீடமாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். நல்ல அந்த படம் பார்த்தீங்கன்னா விஷுவல் பயங்கரமாக இருக்கும். ஆமாம் சார், ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக 99% வந்து செட்டு தானே சார்? ஆக்சுவலா 99% கம்ப்ளீட்டா செட்டு தான். ஏன்னா இது வந்துட்டு அப்படியே பாகவத காலம். அந்த காலத்துல அந்த காலம் நீங்க வந்து இப்படி கூட திருப்ப முடியாது கேமரா ஆர்ட் டைரக்ஷன் இல்லாம. அந்த வீடுமே ஆல்மோஸ்ட் செட்டு தானே சார்? ஆமா, அந்த ஃபுல்லா செட். அந்த இப்ப நம்ம சினிமா அப்ப எப்படி இயங்குச்சுன்றதை கொஞ்சம் சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்போம். ஓகே, செட் எப்படி இயங்குச்சு,
சினிமாவில் அந்த பேக்ரவுண்ட் எப்படி இயங்குச்சு அதை சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன். ஓகே. அந்த வால்லாம் மூவ் ஆகுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சீன்ல மூவ் ஆகும் எல்லாம் பார்ப்பாங்க. ஆமாம், ஆ. இதெல்லாம் நம்ம ஆடியன்ஸ் ஆக்சுவலாக அது வந்துட்டு உண்மையிலேயே அப்படி பண்ணுவோம். ம். அதை ஆடியன்ஸ் சொல்கிறதுக்காக அதை நம்ம அதை நான் தான் சொன்னேன், இந்த வால் அதை மூவ் பண்ணுற மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணோம். இன்னும் அதான் நீ கேட்டதில் செல்வா அவர்களும் காந்தா பட டேரக்டர்களும் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் ஃபர்ஸ்ட் தான். டைம் டைரக்டர். Okay. ஓகே. அதே மாதிரி இந்த குண்டுன்னு ஒரு படம் பண்ணார்ல ஒரு தம்பி, ஆமா. இப்போ 2வது தண்டகாரண்யம் பண்ணார். ம். அவருக்கும் முதல் படம் நான் தான் பண்ணேன், 2வது படம் நான் தான் பண்ணேன். ஓகே. அந்த மாதிரி எல்லாருமே நிறைய பேருக்கு இப்போ- ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஒரு முதல் படம் பிளட்டி பாலிடிக்ஸ் ஓகே. அப்படின்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு, கௌதம் கார்த்திக். ஓகே. அவரு முதல் பட டேரக்டர். ஓகே. அவர் வந்துட்டு தீனா ராகவன் சொல்லிட்டு நம்ம பிரதர் தான், அதுவும் முதல் பட டைரக்டர். இப்போ அந்த படம் போயிட்டு இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதான் சோ டெபியூட் முதல் படம் பண்றவங்க வந்துருவாங்க, ஏன்னா நம்ம பேசுறது போறது அவங்களுக்கு புரியும். ம். சரி அண்ணன் கரெக்டா நம்ம பண்ணி கொடுப்போம். எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களை வந்து எப்ப டைரக்டரா எதிர்பார்க்கறது? நீங்க வந்து எல்லா நியூ கமர்ஸ்க்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட்டா இருக்கீங்க. உங்களை டைரக்டரா எப்ப எதிர்பார்க்கலாம்? எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலா நம்ம என்னன்னா நிறைய வாழ்வியலை உள்ளடக்கி, நிறைய கதைகளை உள்ளடக்கி, நிறைய சம்பவங்களை உள்ளடக்கி, இப்போ சொன்னல நிறைய விஷயங்கள், ம். இதெல்லாம் உள்ளடக்கி ஒரு மனிதன் யாருமே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம ஆகணும்னு யோசிக்க கூட தேவையில்ல, அதுவாகவே கொஞ்சம் அப்படியே ரூட் எடுக்கும். நம்ம இதையே பண்ணக்கூடாது மைண்ட் செட்டு. அந்த மாதிரி இப்போ நம்ம நிறைய ஊரில் கிராமத்தில் வாழ்ந்திருக்கோம், நிறைய மனிதர்களை சந்திச்சிருக்கோம், நிறைய சண்டை போட்டிருக்கிறோம், நிறைய துரோகங்களை சந்திச்சிருக்கிறோம், நிறைய காதலை சந்திச்சிருக்கிறோம், நிறைய நகைச்சுவை பார்த்து இப்பயே நம்ம படம் பண்ணக்கூட நம்மளுக்குள்ள ஒரு விஷயம். இப்பயே இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஓ சினிமா அப்படிதான் நான் டைரக்ஷன் ஓகே நம்ம பண்ணலாமே, ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன யோசனை. ம். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். நேரம் வரப்ப நேரம்லாம் வந்துச்சு, அது போயிட்டு இருக்கு. இவனுக்கு கரெக்டாக எல்லாம் லாக் ஆயிடுச்சு மேக்ஸிமம். அது கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணது இன்னும் கொஞ்ச நாள் அனௌன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. சூப்பர் சார். அற்புதம். நாங்க ஆமா. ஆவலா காத்துட்டு ஆமா இருக்கோம். ஆமா. சோ அப்ப நீங்க டைரக்ட் பண்றீங்கன்னா அப்ப உங்க படத்தோட ஆர்ட் டைரக்டர் யாரு? யாராவது தம்பிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், நம்மளே கூட பண்ணலாம். ஓகே. ஏன்னா அது ஒரு கிராஃப்ட், அதுக்கு ஒரு வாய்ப்பு யாருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது நிறைய பேர் அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இருக்கிறானுங்க. சரி அதில் யாருக்காக ஒரு தம்பிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்கலாம். லைஃப் கொடுக்கலாம். எதுக்கு நம்மளே போயிட்டு அதை பண்ணிடுறேன். சார் ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க சார், ஃபோன் பண்ணி உங்க குருக்கே வந்து இப்போ இந்த ஃபோன் கால் அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவர் பண்ணலாம், ஆ. ஆனா அவரு கூட்டம்னா அவர் வர மாட்டாரு. ஓகே. நான் பண்றேன்டா அப்படின்ட்டு பேர் போட்டுருவோம், ஆனா பசங்க அசிஸ்டன்ஸ் தான் வருவாங்க. வரும். அதனால ஒர்க் பண்ற பசங்களே இது ஆமா, பண்ணி அது நம்மளுக்கு கீழே ஒர்க் பண்ண பசங்க. ஏன்னா அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நிறைய ஒர்க் பண்றாரு. இல்ல சார், அவர் நிறைய ஃபோன் கால் உங்கள்ட்ட இருந்து ரிசீவ் பண்ணிட்டாரு. ஓ, அந்த மாதிரி இந்த ஒரு ஃபோன் கால் தான் பாக்கி. என்ன வெறுப்பேத்திரியா? படம் வந்து ஒர்க் பண்றீங்களா? ஆனா அவரு நான் டைரக்ஷன் பண்ண போறது தெரியும். ஓகே. இப்போ யூனியன்ல நானும் அவர் தான் எலெக்ஷன்ல நின்னோம். ஓகே. இப்போ அவரும் துணைத் தலைவர், நானும் துணைத் தலைவர். எப்படி ஒரு வேற மாதிரி. அதுதான் அவர் அங்கதான் அக்செப்ட் பண்ணோம். ம். இப்போ 3 வருஷமா இருக்கா 2 பேருமே கண்டினியூவா. இப்போ வந்து 3 டைம் 6வது வருஷம்னு வச்சுங்களேன். ம். அவருமே 2 பேரும் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுவோம், நாங்கள் 2 பேரும் போட்டிடுவோம். எங்க 2 பேரும் தான் அதிக ஓட்டு விடும். ஓகே. இப்போ நாங்கள் அதாவது 2 பொறுப்பு, அதுக்கு துணைத் தலைவர் 2 பேர் இருக்கணும், அதுக்கு நிறைய பேர் போட்டிடுவாங்க. நாங்கள் 2 பேரும் எப்பவுமே போட்டிடுவோம், நாங்கள் 2 பேர் தான் ஜெயிப்போம். ஓகே. இந்த டைம் நாங்கள் 2 பேர் தான் ஜெயிச்சிருக்கோம். ஓகே. அதனால அதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஆள் அவர். அதுதான் சொல்றேன்ல, இப்போ ஜெயிச்ச உடனே நான் டக்குன்னு இப்போ அவர் தான் பார்த்துட்டு கை காமிச்சாரு. அவரும் உட்காந்துக்கிறார் கவுண்டிங்ல, அவர் தான் கை காமிச்சார். அப்புறம் நான் போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். சூப்பர் சார் கை. அந்த மாதிரி 2 பேருமே துணைத் தலைவர் ஆயிட்டீங்க. ஆமா ஆமா. சார் இந்த 1.5 லட்ச ரூபா யூனியன் கார்டு எப்ப சார் கட்டினீங்க? இல்ல அதுக்கப்புறம் அது ஒரு பேர். அதுக்கப்புறம் நான் ஆர்ட் டைரக்டர் ஆயிட்டேன்னா அசிஸ்டன்ட் கார்டே எடுக்கல, ஸ்ட்ரைட்டா வந்து நான் ஆர்ட் டைரக்டர் ஆயிட்டேன். இப்போ ஆர்ட் டைரக்டர் கார்டு எடுக்கிறதுக்கு போயிட்டு கேட்குறேன். அன்னைக்கு எழுதி கொடுத்த இடத்துக்கு ஆமா. போறீங்க. நீதான் சினிமா வேணான்னு அதான் சார் வேணான்னு, அப்புறமா உங்களே எழுதி கொடுத்துறேன் பாருங்க வருவன்ட்டு திரும்ப அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சரி நீங்க வாங்கன்ட்டு அப்புறமா அட்டகத்தி படம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் போய் கட்டிட்டு ஆர்ட் டைரக்டர் கார்டு, ஸ்ட்ரைட்டா ஆர்ட் டைரக்டர் கார்டு எடுத்துட்டேன். ஓகே. ஆமா, அதனால டைரக்டா போய் இந்த ரஜினி சார் அம்பாசிடர் ஓட்டின கதையா அந்த மாதிரி நீங்க அழகா போயிட்டு இப்படி ஒரு மேட்டரை பண்ணிட்டு ஆர்ட் வந்திருக்கீங்க. டைரக்டர் கார்டை எடுத்துட்டு அப்புறம் கொடுத்துட்டாங்க. ஓகே. அதுல ஒரு இதுவாச்சு, என்னன்னா படம் வந்து ஆரம்பிக்கும் போது தான் கார்டு எடுக்கணும். நான் ஆரம்பிக்கும் போது கேட்டுனே இருக்கிறேன் பணம் கட்ட போறேன்னு. அவங்க ஏதோ காரணம் சொல்லிட்டே இருந்தாங்க. இவங்களுக்காக ப்ரொடியூசர் நிற்க மாட்டான். படம் முடிஞ்சிடுச்சு. இதான் படம் முடிச்சுட்டு வந்து கேட்குறேன் சார், நான் முதல்ல கேட்டேங்க உங்களை, அதெல்லாம் முடியாது உங்களுக்கு, எப்படி நீங்கள் எடுப்பீங்க? சரி நான் படம் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க இப்போ? இல்லை எப்படி நீங்கள் சரி காசு வாங்குறீங்க வாங்கலையா, இப்போ நான் எடுத்துன்னு போயிடுவேன். நீ யூனியன் மெம்பர் ஆக்கிறது உங்களுடைய வேலை. ஒருத்தர் மெம்பர் ஆக வரா, நீங்கள் நான் வந்தால் நான் வரலாம் பிரச்சனை இல்லைன்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஆச்சு.
நீங்கள் வாங்கல நான் போயினே இருப்பேன்னு காசு எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வாப்பான்னு கூப்பிட்டு கொடுப்பா. திரும்ப வாங்கி இது பண்ணாங்க. அது ஓகே தான், நல்லா. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி ஷேர் பண்ணீங்க. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.